நிறைய பேர் வந்து அது எதனால வருதுன்னே தெரியாம அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து அதை எதுவும் சரி பண்ண முடியாம வந்து அவதிப்படுறாங்க. கல்லை கிளியர் பண்றதுக்கான அத்தனை வகையான ட்ரீட்மெண்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு. வணக்கம், நான் டாக்டர் சேரன் கோவலன், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். வணக்கம், நான் டாக்டர் கிருபானந்த் ஜெகநாதன், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் அட் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். ஸோ காமனாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி பாதிப்புகள் அப்படிங்கும்போது யூரினரி இன்ஃபெக்ஷன், ஒரு கல் அடைப்புனால வர தொந்தரவுகள், சர்க்கரையினால வர பாதிப்புகள், ரத்த கொதிப்பு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால வர பாதிப்புகள், மருந்துகள் உதாரணத்துக்கு வந்து நாட்டு மருந்துகள் என்ன இருக்குன்னு தெரியாமல் எடுக்கிறதுனால வர பாதிப்புகள், பாய்சனிங், இது மாதிரி வந்து நிறைய காரணங்களால கிட்னி பாதிப்புகள் வருது. அது நிறைய பேர் வந்து அது எதனால வருதுன்னே தெரியாமல் அதனால வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து அதை எதுவும் சரி பண்ண முடியாமல் வந்து அவதிப்படுறாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் காசஸ், அதாவது சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால வர பாதிப்புகள், ப்ரெஷர்னால பாதிப்பு இல்லாமல் நிறைய அறுவை சிகிச்சை காரணங்களும் உண்டு. உதாரணத்துக்கு கல்லடைப்பு, யூரின் ப்ராஸ்டேட் தசை வளர்ச்சினால வர அடைப்பு, அது மாதிரி கேன்சருக்கு அதனால வர அடைப்புனால வர பாதிப்புகளும் நிறைய உண்டு. இனிஷியலா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனோ சிடி ஸ்கேனோ எடுத்து பார்த்தோம்னா அந்த கல் எந்த இடத்துல எக்ஸாக்ட்லி இருக்கு, அது அந்த கல்லுடைய சைஸ் என்ன, அதோட சேர்ந்து சில பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். கிட்னி எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அதோட சேர்ந்து அந்த அடைப்பு இருக்கிறதுனால அந்த தேங்கி நிற்கிற யூரின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த கல்லுக்கு வந்து மருந்து மூலமாகவே சரி பண்ண முடியுமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணணுமா அப்படின்னு முடிவு பண்ணணும். கற்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன சைஸ் இருந்தாலும் சரி, கல்லை கிளியர் பண்ணுறதுக்கான அத்தனை வகையான ட்ரீட்மெண்ட்டும் எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு யூராலஜிஸ்ட் வந்து டிபெண்டிங் அப்பான் பேஷண்ட்ஸ் கண்டிஷன், கிட்னி எவ்வளோ வேலை செய்யுது, எவ்வளோ தூரம் சிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்கிறத வச்சு அவர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். எல்லா கல்லுக்கும் ஒரே மாதிரி வைத்தியம் கிடையாது. ஒரு சில கல்லுகள் பியூர் யூரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய கல்லுகள் மருந்தில் கரைக்கக்கூடியது. வேறஸ் வந்து கால்சியம் ஆக்சலேட், ஸ்ட்ரூவைட், அது மாதிரி வேற உப்பு சத்துக்களான கல்லுகள் கரைக்க முடியாத கல்லுகள். அந்த மாதிரி கல்லுகளுக்கு கல்லோட சைஸை பொறுத்து ட்ரீட்மெண்ட் வித்தியாசப்படும். சிறிய கல்லுகள் மருந்துகளே வெளில வந்துடலாம். பெரிய கல்லுகள்னு போகும்போது பாதை அணைக்கும் போது வரக்கூடிய பாதிப்புகளை அவாய்ட் பண்ணதுக்காக வேற வேற முறைகள்ல, அதாவது எண்டோஸ்கோபிக்காவோ இல்லாட்டி வந்து பிசிஎன்எல் சைட்ல பங்க்சர் பண்ணி வரக்கூடியவோ உடச்சி எடுப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா அது ஏர்லியர் பெட்டர் அப்படின்னு சொல்றது. அதாவது பிரச்சனைகள் சிறிசா இருக்கும் போது ட்ரீட்மெண்ட்டும் சின்னதா முடியும், ரெக்கவரியும் பெட்டரா இருக்கும். அதனால ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிக்கும் போது கிட்னி பாதிப்பு சிறுசா இருக்கும் போது சரி பண்ணும்போது ரெக்கவரியும் பெட்டரா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள், அதாவது வயிறு வலி, வாந்தி, சில பேருக்கு காய்ச்சல், எஸ்பெஷலி அல்லையில வர வலிகள் வந்து பக்கத்தில் இருக்க சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர்களை பார்த்து நேரமா அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சரி பண்ணிக்கக்கூடியது. லைஃப் லாங் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணக்கூடியது நல்ல அறிகுறி. ஸோ நன்றிங்க.